மக்கள் சட்டத்தை தங்கள் கையில் தாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்றோமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் இருக்கிற போது அதெல்லாம் அகற்றுகிற வேலையை எல்லா இடத்தையும் மக்களே தாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அப்ப சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய வேலை மக்களே எல்லா இடத்தையும் கையில் எடுத்துக்கணுமானா இல்ல, நியாயப்படி இந்த வேலையை செய்திருக்க வேண்டியவர்கள் காவல்துறையினர். ரொம்ப அடிப்படையில சட்டப்படி தவறாக பல்வேறு ஃப்ளெக்ஸ் பேனர்களையும் பொதுமக்களுக்கு முன்னுரிமை இருக்கிற நடைபாதைகளையும் போக்குவரத்துக்கு ஆபத்தாகவும் வைக்கிற போது அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக அகற்றி அதை வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேலை கடமை காவல்துறையினர். எனக்கு காவல்துறை வேலை வந்து சட்டத்தின்படி செயல்பட வேண்டியது. அவர்கள் செய்ய தவறியதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த போராட்டம் எடுப்பாங்க. சரியா? இது வந்து நம்ம எல்லா இடத்தையும் பொதுமக்களே போய் எடுத்துட்டு இருக்கணும். போலீஸ் வேலை இனிமேல் பொதுமக்கள் செய்ய யாரும் சொல்லல. அடிப்படை போலீஸ் செய்ய தவறிய வேலையை நினைவுபடுத்தி செய்யுங்கள் என்று சொல்வதற்காக தான் அடிப்படை. அதனால இது ஒரு அடையாள போராட்டம் தான் பார்க்கிறேன். இந்த அடிப்படையில் இது ஒரு இதேதான் போராட்டம் என்று அர்த்தம். இது வந்து சட்டப்படி ஆட்சி நடக்க வேண்டும், ரூல் ஆஃப் லான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சட்டப்படி ஆட்சி நடக்க வேண்டும், சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சுட்டிக்காட்டுவதற்காக நடத்தக்கூடிய உண்மையான ஒரு காந்திய வழியிலான போராட்டம். இது ஒன்று. இரண்டாவது, இது இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக, ஜெயலலிதா இவர்களுக்கு எதிரான போராட்டம். இதை குறுக்குவதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இதை குறுகலாக பார்க்கிறேன். இது இப்படி சட்டவிரோதமாக ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த இயக்கமாக இருந்தாலும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்காக தான் போராட்டம் புரிந்து கொள்ள. இது வந்து ஒருத்தர் செஞ்சா சரி, இன்னொருத்தர் செஞ்சா தப்பு அப்படிங்கிற பார்வையே கிடையாது. இன்னைக்கு சொல்ல போனா அறப்போர் இயக்கத்திலிருந்தே ஒரு சட்டவிரோதமா பேனர்கள் வச்சா நாமே தப்பு தான் சொல்லுவோம். என்ன, எந்த அமைப்புக்குமே விளம்பரம் செய்கிற உரிமை இருந்தால் அந்த விளம்பரத்தை வரம்புக்கு உட்பட்டும் சட்டத்திற்கு உட்பட்டும் பொதுமக்களுக்கு சிக்கல் ஏற்படாத செய்ய வேண்டும் அந்த அடிப்படை வரையறை தான். ஆனால் இது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானது என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சரியாக சொல்ல போனால் எப்படி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய எல்லாருக்கும் சட்டத்தை நினைவுபடுத்துவது ஒரு நோக்கம். இரண்டாவது, பொது ஒழுங்கை பின்பற்ற வேண்டிய அத்தனை பொது அமைப்புகளுக்கும், அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அவர்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். எப்படி இருக்கணும், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், இந்த ரெண்டு தான் ரொம்ப ஆதாரமான விஷயமா பார்க்க வேண்டும். இதுக்கு அடுத்த கட்டமாக நண்பர் தேவசகாயம் பேசும்போது கேட்டுக்கொண்டிருந்தேன். இதிலிருந்து மார்க்கை நோக்கி நாம் போகிற போது அடுத்த பாலகிருஷ்ணன் பேசினார்கள். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. அரசியல் இல்லாத ஒன்றுமே உலகத்தில் கிடையாது. அடிப்படை எல்லாமே அரசியல் தான். அந்த அரசியலுடைய தன்மை என்னங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். நான் பொலிட்டிக்கல் சொல்லுவது இருக்குல்ல, அதுவே ஒரு அரசியல் தான். பாத்தீங்கன்னா சரியா சொல்ல போனா நான் பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் பார்வை தான். அப்பொலிட்டிக்கலா இருக்க முடியாது. யாருமே அரசியல் இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு அரசியல். அரசியல் தான் இங்கே தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடியது. கட்சி அரசியல் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதான் பிரச்சனை. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு 8 கட்சி இருக்கு, அந்த கட்சியில ஏதோ ஒன்னோட சம்பந்தப்பட்ட அதனால அரசியல் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது பரவலாக அந்த தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. அரசியல் என்பது கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டது. அரசியல் என்பது கட்சிகள் வந்து அது ஒரு அம்சம் தான். ஒரு பரந்த அரசியல் கட்சிகள் வந்து ஒரு அதற்கான வழிபாடுகள் ஒரு அம்சமா பார்க்கணும். இயக்கங்களும் அரசியல் ஒரு பகுதி தான். தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் ஒரு பகுதி தான். சமூகத்தில் பொது வழியில் வந்து இயங்கக்கூடிய அத்தனையும் அரசியல் ஒரு பகுதி தான். பொது தளத்தில் எல்லாமே. அப்ப நாம் முன்வைக்கிற அரசியல் என்ன பார்க்க வேண்டும். நாம் முன்வைக்கிற அரசியல் அடிப்படையான விஷயம். ஒண்ணு, மெய்யான ஜனநாயகம். எல்லா மக்களையும் நிஜமாகவே சமமான அதிகாரம் உள்ள மக்களாக பொதுமக்களை பார்ப்பதற்குல அந்த மெய்யான ஜனநாயகம். இரண்டாவது, எல்லா மக்களுக்குமான சமமான உரிமைகள், வாழ்வாதாரம். இதெல்லாம் அரசியல். இதெல்லாம் வேண்டும் சொல்றது அரசியல். இதுக்கு விரோதமா எது இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவதும் அடையாளம் காட்டுவதும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சுட்டி போராடுவது அதுதான் அரசியல். இந்த அரசியலை தான் நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த அரசியலை செய்வதற்கான வழிமுறைன்னு வரும்போது இந்த அறப்போர் இயக்கம் மிக தெளிவாக பேரிலேயே வழிமுறைகள் அறப்போர்
இது வெறும் போர் நடத்தக்கூடிய இயக்கம் அல்ல, அறப்போர் நடத்துகிற இயக்கம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் எல்லாருக்குமே ஒண்ணு ரொம்ப முக்கியமா ஒண்ணு, இந்த பதாகைகள் எல்லாம் அகற்ற போனாங்க, அகற்றினவங்க சிலர் வந்து தடுக்கிறார்கள். தடுக்கிறவர்கள் வந்து இந்த 3 பேர் வந்து தாக்குகிறார்கள், தாக்குகிறார்கள். பதிலுக்கு தாக்குகிறார்களா? பாத்தீங்கன்னா தற்காப்புக்காக கூட தாக்குவதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ளும். ஆனா தாக்க இந்த பதாகைகளை அகற்றுகிறவர்களை வேற யாரும் வந்து தாக்கும் போது, தடுக்கும் போது இவங்க போராட்டத்துக்கு போன தொண்டர்கள் அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்களா? இல்ல. அதுதான் அர்த்தம். அதாவது நாங்கள் எந்த வன்முறையிலுமே ஈடுபடவே இல்லை. எங்கள் மீது நீங்கள் வன்முறையை அவிழ்த்து விட்டாலும் கூட நாங்கள் தொடர்ந்து அதை அமைதியாக போராடுவோம் இருக்குல்ல. அதுதான் வந்து காந்திய வழியில இந்த நாடு வந்து பல ஆண்டு காலம் பார்த்து வெற்றிகரமாக பார்த்த ஒரு போராட்டம் படி பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தின் போது பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையா போராட்டம் ஒரு தடவை உட்படுத்தி போறாங்க. முன்னால போற ஆளை அடி வாங்கிட்டே இருந்தப்புறம் அது பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறவங்க தனியாக அடிக்க போறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சதான் அவங்க நேரம் போய் நிற்கிறாரு, அடி வாங்கி போறாரு. அடியை தடுக்கல, அடிக்கு பதில் அடி கொடுக்கல, எதுவுமே எந்த வன்முறையும் ஈடுபடவே இல்லை. காந்திய தொண்டர்கள் அப்படிதான் போராடி இருப்பாங்க. அப்ப இதுக்கு அறப்போரை பேசுவது அப்போ இந்த வலிமை இந்த வலிமைக்கு எதிராக ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தால் ஈடுபட முடியும். இது வந்து எந்த பெரிய ஆயுத போராட்டம் வன்முறையில் இருக்கக்கூடிய வலிமையை விட இன்னும் பிரம்மாண்டமான வலிமையோடு. அதாவது நான் வந்து முழுக்க அமைதியான முறையில நியாயமான முறையில என் கருத்தை தெரிவிக்கிறேன். இப்படி தெரிவிப்பதை வந்து இவ்வளவு பெரிய பலமான ஒரு ஆயுதமா இருக்குங்கிறத பார்க்கணும். இதுதான் வந்து அறப்போரில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அதை இந்த அறப்போர் இயக்கம் காணுகை எடுத்திருப்பது மகிழ்ச்சி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு அடையாளமாக இது மக்கள் கவனத்தை இந்த பிரச்சனையை நோக்கி திருப்புவதற்கு பெரிய அளவில் பயன்படுத்தும் எந்த சந்தேகம் இல்லை. இது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் இருந்ததுனால இது வந்து வெவ்வேறு அரசியல் அமைப்புகள் அவரவர்களுடைய லாபங்களுக்கு பயன்படுத்திக்கொள்ள நிச்சயம் முயற்சி பண்ணு. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன அதில் நடக்கிறது தான் நடக்கும். அதுதான் அரசியல். என்ன இங்க நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்ங்கிறது அதுதான். ஆனால் அறப்போர் இயக்கம் சரி, அதில் ஈடுபடக்கூடிய நண்பர்களும் சரி, என்னை போன்றவர்களும் சரி, அந்த லாபங்களை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் இல்லைன்னு நான் மிக உறுதியாக தொலைநோக்கில தொடர்ந்து உண்மையிலேயே ஒரு மாற்று சமூக அரசியல் நம்முடைய சமூகத்தை வர வேண்டும் என்பதை நோக்கி அதற்கான முயற்சிகள் ஒரு முயற்சியாக தான் இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அந்த தொலைநோக்கு பார்வையோடு ஒவ்வொரு அடியாக இந்த ஒட்டுமொத்த நம்ம சுத்தி இருக்கிற ஒரு மோசமான ஒரு சீரழிந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை மாற்றி இது ஆக்கப்பூர்வமான ஒரு கலாச்சாரமாக மாற்றுவதற்குல அதை நோக்கி போகிற பாதைகள். அந்த ஆக்கப்பூர்வமான கலாச்சாரத்தை இப்படிப்பட்ட தேவையற்ற பதாகைகள் வந்து எல்லா இடத்தையும் வைப்பதற்கு இந்த சீரழிந்த கலாச்சாரத்துடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளம் தான் இப்போ வந்து எதிர்க்கப்படுகிறது. அப்படிதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும், கருத்தை திரட்ட வேண்டும். ரொம்ப முக்கியமானது கருத்து ஆதரவை திரட்டுவது என்பது மிக மிக முக்கியமானது. இது அடுத்த கட்ட என்ன பார்க்கணும். இப்படி ஒரு நடக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் அறப்போர் இயக்கம் அமைப்பு ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் இருக்கிற கட்சி அல்ல, 60-70 ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்கிற இயக்கம் கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா அது இருக்கிறவங்களுக்கே வயசே கூட 50-60 இருக்காது. என்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்து ஒரு சின்ன செயல் ஒன்று செய்ய உடனே பெரிய அளவில் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் சரி, செய்த சரி, ஒரு சரியான விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு மக்களுடைய கவனம் மக்களுடைய ஆதரவு இதுக்கு பெருகும் போது ஆட்சியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்துக்கு வர துணிக்கிறவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் தங்கள் செயல்களை நடைமுறை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அடைகிறது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கு நம்ம மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு பெருக்குகிறோமோ அதை பொறுத்து அடுத்த முறை 100 பேனர் வச்சவங்க 20 பேனர் வச்சா போதும் குறைப்பாங்க, 20 பேனர் இந்த மருந்து மட்டும் வச்சா போதும் குறைப்பாங்க. அதன் பிறகு இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் வைக்கணுங்கிற அறிவுக்கு அடுத்து வருவாங்க. அதுக்கு பிறகு 2 நாள்ல வச்சுட்டு எடுத்துருந்தவங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்களும் கொடுத்துருக்க வரையறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பின்பற்றாமல் இருக்கிற வரையறைகள்லாம்
ஒழுங்கா பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க. இது வரவழைப்பதற்கு அந்த அழுத்தத்தை தருவதற்கான ஒரு அகிம்சை வழி அறவழி போராட்டம் தான் நடந்திருக்கிறது. நம்ம எல்லோருடைய ஆதரவு இதற்கு தொடர்ந்து வேண்டும். நன்றி. நன்றி ஐயா. கண்டிப்பா அறப்போர் வந்து சட்டவிரோதமான செயல்கள் பேனர் எப்படி நாங்கள் இல்லீகல் பேனர்ஸ் வைக்க மாட்டோம். ரெண்டாவது வந்து